வணக்கம். வாழ்க்கையை முன்னேற்றும் தன்னம்பிக்கை வரிகள். நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உன் பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும். உண்ணும் உணவில் முகம் சுளிக்காதீர்கள். நமக்கு பிடிக்காத உணவுகள்தான் உலகில் இன்னும் பல உயிர்களை வாழ வைக்கிறது. அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே, வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும். நல்லவை முதலில் நரகமாக தோன்றும், முடிவில் சொர்க்கமாகும். தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், முடிவில் நரகமாகும். தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும்தான். கிடைத்த வாழ்க்கையை குறை கூறாமல் நிறைவாக மாற்றுவது எப்படி என்று யோசியுங்கள். தன்னை தட்டி விட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் ஒருபோதும் மறவாதீர்கள். அவர்கள் இருவருமே நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுத்தந்தவர்கள். கடந்து போவதுதான் வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கடந்து போகாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது என்பதே வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம். பேசி புரிய வைக்கலாம், வெறுப்பாக இருந்தால் விளக்கம் கொடுத்து புரிய வைக்கலாம். ஆனால் வேண்டாம் என முடிவு செய்து விவாதம் செய்பவர்களிடம் வாதம் செய்வதை விட விலகிச் செல்வதே மேல். மற்றவரை வீழ்த்துவதோ தாழ்த்துவதோ நமது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது. நாமும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவதுதான் நமது வாழ்க்கையின் லட்சியமாகவும் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். தரங்கெட்ட எண்ணமும் தரமில்லா சிந்தனையும் உடைய மனிதர்கள் பார்வையில் தரமானவன் எது செய்தாலும் அது தவறாகவே தெரியும். நீ அடைய நினைக்கும் இலக்கை அடையும் வரை எத்தனை பழிகள் வந்தாலும் விமர்சனங்கள் வந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் முன்னேறு. உன் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உனக்கு வெற்றியை பரிசாக தரும். உங்கள் செயல்கள் உங்களுடன் நின்று விடுவதில்லை, அது உங்களது குழந்தைகளின் பின்னே நிழல் போல தொடரும். எத்தனை சிறப்பாக மாடு வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதுபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனம் உண்டு. தவறி விழுந்தாலும் தானாக எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் ஒரு நாள் மாறும்தான், ஆனால் ஒரே நாளில் அனைத்தும் மாறிவிடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாய் இரு. இல்லாதது எதுவோ அது இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையுடன் இரு. இல்லாதவனை விட இருப்பவன்தான் அதிகம் அழுகிறான், இருப்பது போதவில்லையே என்று. உன் தப்பை மறைக்க நீ சொல்லும் பொய்கள் உனக்கான தண்டனையை தள்ளி போட உதவலாம். ஆனால் ஒருபோதும் ஆண்டவன் அளித்திரும் தண்டனையை தள்ளுபடி செய்திட முடியாது. இருப்பவன் கொடுப்பதை காட்டிலும் இருப்பதை கொடுப்பவனே சிறந்த மனிதன். தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. வீழ்ச்சிகளை வாய்ப்பாக மாற்றுவதே வெற்றியின் ரகசியம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.